இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணி நியூசிலாந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. பார்த்தா நியூசிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 4 T20 சூரியகுமார் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சார்ஜ் செலக்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் அவங்க நியூசிலாந்து பேட்டிங் ஆடினாங்க. அதில் கான்வேவும் சைஃபர்ட்டும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 100 ரன் மேலே நல்ல விக்கெட்டே இல்லாத ஆடினாங்க. ஃபஸ்ட்டு கான்வேலாம் ஃபஸ்ட்டு மேட்ச், செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் 3 மேட்ச் திணறிட்டு இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சைஃபர்ட் வந்து நாலா பக்கமும் பாலை திணற விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டது. அதுக்கப்புறம் குல்தீப் வந்தார், பிரேக் டவுன் எடுத்தார். என்னென்னா ரிங்கு சிங் நல்ல கேட்ச் கொடுத்தாரு கான்வேவே. அதுக்கப்புறம் ரவீந்திரா வந்தார், பும்ரா காட்டன் போல்ட் எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பிலிப்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா அதிரடி காட்டினார். அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் நான் ஒன் டேல மட்டும் ஃபார்மில் இல்லை, T20 ஃபார்மில் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டினார். டேரல் மிச்சல் செம்ம அடி அடிச்சார். அதுக்கப்புறம் இந்தியா பவுலிங் லைன் பார்த்தீங்கன்னா அசிரீப் 4 ஓவர் 33 ரன். அப்புறம் ராணா இருக்கா, அப்புறம் ராணா ரன் வாரி கொடுக்கும் ராணான்னு தான் சொல்லணும். 4 ஓவர் 54 ரன், விக்கெட்டே இல்லை. ரவி பிஷ்னாயும் ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணார், இந்த மேட்ச் தண்ணிட்டு வந்தார். 4 ஓவர் 54 ரன் கொடுத்தாரு. அப்புறம் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவும் சஞ்சும் நல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாலே வந்து அபிஷேக் சர்மா கேட்ச் கொடுத்துட்டாரு. பாயிண்ட்ல என்னாச்சு 200 டார்கெட்டாக இருக்குது. சஞ்சு வந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சஞ்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் வந்து 15 பாலுக்கு 24 தான் அடிச்சார். 3 4 1 6 மட்டும் தான் அடிச்சார். அந்தளவுக்கு 50 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாம். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்தார், ஒரு 4 அடிச்சார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார், செம்ம கேட்ச். அதுக்கப்புறம் வந்தார் ஆரிச்சாமி, 6 பாலுக்கு 12 ரன் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தாங்க எடுத்தார் கீர், 6th கீர். 15 பாலுக்கு 52 அடிச்சிட்டாரு. அதில் 7 6 பிரம்மாண்ட 6 எல்லாமே. தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் 50. அபிஷேக் சர்மாவை கொஞ்சம் பீட் பண்ணியிருப்பார், மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராணாவும் டூபேவும் பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் டூபே வந்து அடிச்சுட்டு 50 அடிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டூபே வந்து ராணா வந்து அவர் ஆப்போசிட்டில் ரன் அவுட் பண்ணிட்டார். அதனால டூபே வருத்தப்பட்டு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க நியூசிலாந்து பக்கம் சாதகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. 4th T20 வந்து லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் லைன் வந்து 6 பேட்டிங் தான் வச்சு ஆடணும். 5th 5 பவுலிங் வச்சு ஆடணும். 5வது T20 ஸ்குவாடை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர முடியும்.